நம்ம லலித் கலா அகாடமியில் நடக்கிற ஆர்ட் கேலரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த டிராயிங் பண்ணது யாரா இருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே 15 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க தாங்க. ரெயின் டிராப்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த பள்ளியில் இருக்க மாணவர்கள் தான் இங்கே இருக்க ஓவியங்கள்லாம் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்கள்லாம் எவ்வளோ நாளில் எப்படி வரைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த குழந்தைங்கிட்டே கேட்கலாம். நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். கோவிட் லாக்டவுன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ண எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால பென்சில் ஷேடிங் வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓ சூப்பர். ஸோ இந்த தீம் சூஸ் பண்ணணும், இந்த சீனரி சூஸ் பண்ணணும். எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும், அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் டீர் வந்து என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல? லைக் அந்த வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன்ஸு, அந்த கிராஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த ட்ரீயோட டென்சிட்டி, அதெல்லாம் இன்னும் நல்லா. டீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? இதுக்கு ரொம்பவே ஃபைனல் டச் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. மற்ற எல்லாமே நான் தான் பண்ணேன். நீங்கள் தான் பண்ணீங்க. My name is Kailvali Pavendran and நான் drawing ஒரு 12 இயர்ஸாக கற்றுட்டு இருக்கேன். எஸ். ஸோ இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? இப்போ நான் 12th படிக்கிறேன். 12th படிக்கிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே. ஆமாம். இப்போ என்ன லெவலில் முடிச்சிருக்கீங்க? இப்போ வந்து the before painting நான் வந்து acrylic colors பண்ணேன், but this one I want to try something new. So I did oil paintings. ஸோ ஆயில் பெயிண்டிங் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க. இந்த தீம் சூஸ் பண்ணி இந்த சீனரி சூஸ் பண்ணோன்னு பேசிக்காக ஐம் கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ 2 ஆர்ட் ஃபார்ம்ஸையும் மிக்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஒரு டெடிகேஷன் ஃபார் ஓவியக்கலை ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமாம். சூப்பர். ஸோ உங்களோட ஐடியாலஜி வந்து ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot. இந்த பட்டர்ஃப்ளை வரைஞ்சது இந்த குட்டி பட்டர்ஃப்ளை தான். ஹாய். ஹாய், உங்க நேம் என்ன? புகஸ்ரீ. இவ்வளோ நாள் இந்த டிராயிங் பண்ணீங்க? 2 வீக்ஸ். 2 வீக்ஸ்லையா? நிஜமாவா? எனக்குலாம் இந்த ஐடியா கூட வராது. இந்த மாதிரிலாம் யோசிக்க கூட மாட்டேன். க்யூட்டாக இருக்குது உங்களோட டிராயிங்கு. உங்கள் டீச்சர்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்கு? நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான பிளேஸான எக்ஸிபிஷனுக்கு அடிக்கல் போட்டவர் நம்ம கூட இருக்காரு ராஜவேல் சார். வணக்கம் சார். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வந்தது சார்? எக்ஸிபிஷன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த மாதிரி? இல்லை, சொல்லப்போனால் நான் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு நான் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. நான் படித்தது வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இங்கே கவின் கலை கல்லூரியில் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் சினிமாவில் வரணுன்றதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். நான் அப்போ எனக்கு இந்த ஆர்ட் வந்து சின்ன வயசுலேருந்து வரைய தெரியும் அப்படின்றதுனால என்னை சார்ந்த சில நண்பர்கள் இங்கே ரெஃபர் பண்ணாங்க. இந்த காலேஜ் போனால் ஏன்னா ஒரு டிகிரியை முடித்த மாதிரி இருக்கும், அப்படியே உங்களுடைய அடுத்த லெவல் சினிமாவுக்கும் இந்த காலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆக்டர் சிவகுமார் சார் வந்து படித்த காலேஜ், அப்போ இருந்து இப்போ உள்ள சரண்ற ரஞ்சித் சார் இவங்க எல்லாமே படித்த ஒரு காலேஜ். இப்போ அதனால் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அப்போ சும்மா சர்வலுக்காக ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது தான். நான் பண்ணும்போது எனக்கு என்னென்னா, நான் எதனா பண்ணேன் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக பண்ணணும், அது ஒரு அன்ஃபினிஷிங்காக இருக்கக்கூடாது, பண்ணால் முழுசாக இறங்கி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். அதனுடைய இது பசங்க நல்லா இன்வால்மெண்ட்டாக பண்ணாங்க, அவங்களோட நல்ல அட்டாச்மெண்ட் ஆனேன். அதுக்கப்புறம் நான் இந்த சர்வலுக்கு மட்டும் இந்த கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு வரும்போது சினிமாவுக்கு போகலான்னும் போது சில பசங்க வந்து இல்லை மாஸ்டர், நீங்கள் கம்பல்சரி நீங்கள் உங்களை மாதிரியாவது சில பேரை உருவாக்கியாவது இந்த ரெயின் ட்ராப் கிளாஸில் விட்டு போங்க, ஏன்னா உங்களை மாதிரி எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனோட யாரும் பண்ணுறதில்ல, எல்லாம் ஒன்லி மணி மைண்டாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எல்லாரையும் நல்லா கொண்டு போகிறீங்க, ஸ்டேட் லெவல் நேஷ்னல் அவார்டு கூட டைம் டியூரேஷன்லாம் பார்க்காம நைட்டு வரைக்கும் உட்காந்துலாம் சொல்லி கொடுக்குறீங்க, உங்களை மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கன்னும் போது தான் நான் என்னுடைய ரிலேஷன் தான் எல்லாருமே, இவங்க என் ஒய்ஃபு, இவங்க என்னுடைய சிஸ்டருடைய சன், இந்த மாதிரி இதுக்கு முன்னே என்னுடைய மாமா பசங்க எல்லாருமே ரிலேஷனுக்கே நான் ட்ரைன் பண்ணி என் காலேஜ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் ட்ரைனிங்கில் விடுவேன். அப்படி வந்தவங்களும் என்னுடைய குவாலிட்டியை அப்படியே எல்லா பசங்கள்கிட்டையும் கொடுக்க அது நல்லபடியாக அந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் மூவி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. பிழை தூவல் எக்ஷன் படத்துடைய டைரக்டர் தான் நான். அந்த பிஸியில் அது முடித்த உடனே அடுத்து ஒரு படம் ஹாரர் கமிட் ஆகிருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்படி நம்ம பசங்களை வருஷம் நான் பண்ணுவேன். பட்டு கேப்பில் கொஞ்சம் விட்டதுனால பேரண்ட்டு ஸ்டூடெண்ட்லாம் ஃபீல் பண்ணாங்க. பட் உடனே நம்ம இதை ஒன்று பண்ணணும், அவங்களுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் அதை மறுபடியும் ஆரம்பித்தேன். எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக என்னுடைய ஸ்டூடெண்ட்டான இப்போ இவங்க மாஸ்டராக இருக்காங்க, அவங்க பண்ணாங்க.
பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அன்டைம்னா கூட என் வீட்டில் இருந்து ஓகே பசங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் நான் இந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் அந்த பேரண்ட்டும் சுற்றி உள்ள என்னுடைய ரிலேஷனும் இந்த இடத்துக்கு எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. உங்களை மாதிரி மீடியாவும் எங்களை அடுத்தடுத்த கட்டம் கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி. டெஃபினெட்லி சார். அண்ட் தென் எவ்வளோ வருஷமா நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கேலரி ஆர்ட் இந்த கேலரி? கேலரியில் நான் ஒரு 10 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுக்கு முன்னே ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருந்து நான் டீச்சிங் ட்ரைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த கேலரி கிடைச்சது. ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி பேர் எடுத்தால் தான் அந்த கேலரி கொடுப்பாங்க. அப்படி எனக்கு கொடுக்கும்போது என்னோட சேர்ந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டையும் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சதுனால இந்த ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி இங்கே கொண்டு வந்தேன். ஓகே ஸோ வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு பெஸ்ட்டான ஒரு ஓவியம் அப்படிங்கிறதா நீங்க என்ன சொல்லுங்க, மறக்கவே முடியாது இந்த ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணது என்னால அப்படின்னு நீங்க எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க சார். எனக்கு அப்படி பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மூலிமா எனக்கு கிடைக்குது, ஒவ்வொரு பெயிண்டிங் மூலிமாவும் கிடைக்குது. எல்லாமே என் குழந்தைங்கன்னும் போது அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் எப்படி வரைஞ்சாலும் அது எல்லாத்தையுமே நான் லைக் பண்ணுவேனே தவிர எதையுமே என்னால் பிரித்து கொடுக்க முடியாது. என் ஸ்டைல் அப்படி தான். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு எல்லா இடத்துலையும் பிரிப்பாங்க. நான் அதை பிரிக்க மாட்டேன். வைக்கிற எல்லாருமே பெஸ்ட்டு தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ப்ரைஸ் சர்டிஃபிகேட் ஒரே ஈவனாக தான் கொடுப்பேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அதில் இவங்க தான் பெஸ்ட்டு இவங்க தான் ஒஸ்ட்டு அப்படின்னு நம்ம பிரித்தோம்னா அந்த கலையே அது வேஸ்ட் ஆகிடும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கலைன்றது பசங்களை அடுத்த லெவல் கொண்டு போக மட்டும்தான். இப்படி பண்ணுறாங்கன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லாமல் தவிர அவன் தான் பெஸ்ட்டு நீ பெஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நைஸ். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேலரி ஆர்ட் கேலரி பண்ணணும், எக்ஸிபிஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோட ஹெல்ப்பும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையா? பேரண்ட்ஸ் எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறது, காட்ஸ்ன்னு சொல்லணும் எனக்கு. ஏன்னா என்னுடைய ட்ரீமையே அவங்க தான் நிறைவேற்றினாங்க. நான் என்னென்னா நான் வாங்குகிற காசுக்கு மீறின உழைப்பை நான் போடுவேன். அது சினிமாவாக இருந்தாலும் சரி ஆர்ட்டாக இருந்தாலும் சரி. பட் அது அவங்களுக்கு பிடிச்சதா என்னன்னு தெரியல. எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி என்னை டைரக்டர் ஆக்கினதே ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டு தான். அப்போ நினச்சி பாருங்கள், பேரண்ட் என்ன எந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய புள்ள மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நான் அவங்களே என்னுடைய புள்ள மாதிரி நினைப்பேன், என் காட் மாதிரி நினைப்பேன். நாங்களாம் அப்படி தான். எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். அவங்க தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை நான் உயிருள்ள வரைக்கும் அதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஹாய், உங்கள் நேம் சொல்லுங்க. ஹாய், என் பேர் சோனாக்ஷி. சூப்பர். ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த டீம் சூஸ் பண்ணோன்னு ஏன் தோணுச்சு? எனக்கு மோஸ்ட்டாகவே அனிமல்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதான் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு. என்னென்ன மாதிரி ஸ்கெச்சஸ் வந்து இதில் ஆயில் பென்சில்ஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு கொஞ்சம் டெக்னிக்ஸ் ஃபுல்லாக ஆயில் பென்சில்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த ட்ராயிங்? எங்களுக்கு ஒரு 4.5 days ஆச்சு. 4.5 days ஆச்சு. 4.5 days? ரியலி? ஸோ ஸ்கூலிங்க அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங் கிளாஸ் ஸ்கூல் முடிச்சு கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு அப்படியே கண்டினியூ ஸோ எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு இந்த ட்ராயிங் பண்ணுறது? எனக்கு மோஸ்ட்டாகவே ஃப்ரீ டைம்ஸ் எல்லாமே நான் ட்ராயிங் தான் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இதுக்கெலாம். ஸோ ரெயின்ட்ராப் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? எங்களுக்கு வந்து இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, டீட்டெயிலிங் இருக்குது, அது ஃபுல்லாக அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஐஸ் டீட்டெயிலாக எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்களே வந்து எங்கள் ஓனாக இதோட எக்ஸிபிட் பண்ணோம். இந்த ட்ராயிங் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா? இதில் மாதிரியே இருக்கு. ஷேடிங், பென்சில் ஷேடிங். ஓகே, நைஸ். ஸோ உங்களை நீங்களே பண்ணியிருக்கீங்க, ரைட்? எஸ். ஸோ இந்த மாதிரி டீம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க ரீசன் ஏன்னா நிறைய நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அனிமல்ஸு, காடு, அந்த மாதிரி பேர்ட்ஸு அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களே நீங்கள் பெயிண்ட் பண்ணோன்னு ஏன்? ரொம்ப நாள் ஆசை அக்கா. ரொம்ப நாள் ஆச்சு. நானும் சார்கிட்ட கேட்டேன், சரி வரையலாமா, வரைய முடியுமான்னு. சாரும் சொன்னார், உனக்கு முடியும், நான் ஹெல்ப் பண்ணுறேன். எவ்வளோ வருஷமாக நீங்கள் கற்றுக்கிறீங்க? யூகேஜியில் சேர்ந்தேன். ஓகே. ஆனால் வந்துட்டு கண்டினியூஸாக வர முடியல. ஸோ அப்பப்போ விட்டு வந்தனால இப்போ நான் பென்சில் ஷேடிங் இல்லைனா பெயிண்டிங் முடிச்சிருக்கேன். பெயிண்டிங் முடிச்சிருக்கீங்க, நைஸ். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் இந்த பென்சில் ஷேடிங் பண்ண? அரௌண்ட் 1 month. அரௌண்ட் 1 month. லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டக்குன்னு முடிச்சேன். ரெயின்ட்ராப் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இந்த டீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறாங்க? எனக்கு தெரியாத நிறைய பார்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபேஸ் ட்ராயிங் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு எனக்கு வராத இடத்துல எந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், அவர் வரைஞ்சி காமிச்சார். அதை நான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வரைஞ்சேன். ஸோ ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க எனக்கு. ரொம்ப நல்லா. ஏன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் போர்ட்ரேட் வரைகிறேன். ஸோ
அவங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க, புதுசாக டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் வரைஞ்சதே இல்லை, ஸ்கொயர்லாம் போட்டு புதிய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வரைஞ்சோம். ஸோ இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. டிராயிங் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்து செவரில் கிறுக்கி ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ வரைக்குமே எனக்கு ட்ராயிங் எப்படி சொல்ல, இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஹாபி, பேஷன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போது 15 வயசுக்குள்ளே இருக்க கிட்ஸ் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் இங்கே ஒரு மேம் வந்து அவங்களோட டிராயிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு இவ்வளோ அழகாக ஒரு டிராயிங்க்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு? இல்லை, ஜென்ரலாக வந்து லேடிஸ்னாலே ஒரு சீனரியோட இயற்கையோட ஒப்பிடுவாங்க. யா, அது மாதிரி பார்த்தா இதில் வந்து ஒரு இயற்கை பாதியும் ஒரு கேர்ள் பற்றி பாதியும் கொடுத்துருக்கதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை செலக்ட் பண்ணேன். ஸோ இது எவ்வளோ நாளில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? 1 year ஆகுது நான் இது வந்து 1 year-ஆ நீங்கள் கற்றுருக்கேன். ஓகே மேம். ஸோ வந்து இது கற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது? ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான் பெயிண்டிங் பண்ணுறது. அது வந்து அதை கற்றுக்கும் போது நம்மளோட அப்சர்வேஷன், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஸோ அங்கிருந்து கண்டிப்பா. வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, மைக் கிட்ட வச்சுக்கோங்க, ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவரோட என்கரேஜ்மெண்ட்டு தான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கே காரணம். சார் கண்டிப்பா இப்போ சாரியும் கூப்பிடணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. சார் எங்க இருக்கீங்க? உங்க ஒய்ஃப் வந்து இவ்வளோ அழகா ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ நாம் எல்லாமே ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறோம். ஆனால் ஒய்ஃப் மட்டும் மேரேஜ் ஆன பிறகு அவங்க எதுவுமே அவங்க 91 முன்னாடி நல்லா ட்ராயிங் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் அவங்க ஒன்ஸ் ஃபேமிலி வந்த பிறகு இதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்புறம் இப்போ நாங்கள் தான் ஒரு 4 வருஷமாக இந்த மாதிரி இதில் அவங்களோட திறமையை வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் சூப்பர். அவங்க முன்னாடியே வரைஞ்சவங்க, ஆனால் அவங்க எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஓகே இப்போ லேட்டாக வந்திருக்காங்க. ஓகே. பட் எனிவே இப்போ லேட்டாக வந்து அவங்க நல்லா வரைகிறப்ப எங்களுக்கு அது ஒரு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது. அண்ட் உங்களோட டிராயிங் வந்து ரொம்ப உங்களை மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய ஆர்ட் கேலரி எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒன் ஆஃப் பில்லர் வந்து பேரண்ட்ஸோ தான் கண்டிப்பாக. ஸோ பேரண்ட்ஸ் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி அவங்கள கைட் பண்ணாங்க, அண்ட் தென் பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான தொல்லைகள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சஜிதா. சஜிதா. ஸோ உங்களோட டாட்டரோட ஆர்ட் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இவ்வளோ பெரிய எக்ஸிபிஷன் கேலரியில் வந்து உங்களோட டாட்டரோட ட்ராயிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது. ஏன்னா அவள் சின்ன குழந்தையில ப்ரீகேஜி படிக்கும் போது தான் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்தேன். இப்போ அவளுக்கு 15 years ஆயிடுச்சு, 11th standard படிக்கிறாள். ஓகே. ஸ்டில் நவ் அவள் அதே இன்ட்ரெஸ்டோட அதே லவ்வோட கண்டினியூ பண்ணுறாள். அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? இப்போ 11th standard 11th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th இந்த 11th 12th அந்த டைம்லலாம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ ஸ்டடீஸும் பாதிக்கக்கூடாது, உங்களுக்கு இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான புஷ் நீங்கள் கொடுப்பீங்க? ஆக்சுவலி ஸ்டடீஸ்ன்றது வந்து நம்ம ஆக்சுவலி இதில் கம்பேர் பண்ணவே கூடாது. எப்போவுமே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இருக்கிற குழந்தைங்களால தான் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா ஸ்டடீஸ்ன்ற போது அதுவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விஷயத்தை அவங்க ஒன்று செய்யும்போது அதில் அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி அது அவங்க இன்ட்ரெஸ்டோட வரைகிறது அதுவே ஒரு யோகா மாதிரி தான். கண்டிப்பாக. ஸோ அதில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த மைண்டு பீஸ்ஃபுல் ஆகும்போது திரும்பியும் ரெஃப்ரெஷ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க படிக்கும் போது நல்லா படிக்கிறாங்க. ஸோ என்னோட டாட்டர் வந்து டான்ஸு, பாட்டு, கராத்தே ப்ளஸ் ட்ராயிங் இவ்வளவும் பண்ணுறா. ஓகே. அதுலேயும் இந்த நவம்பர் எக்ஸாம் அந்த ஃபெப்ரவரி வருதுல, நவம்பர் தான் ஸ்டாப் பண்ணால் அந்த 2 months மட்டும் தான் படித்தா. அதுலேயே அவள் 93% ஸ்கோர் பண்ணியிருக்கா. ஸோ ப்ரௌட் பேரண்டாக வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.